அவ்வளவுதான் ப்ரோ. மக்களுக்கான ஓட்டு, மக்களுக்கான பவர்லாம் மாத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். அது மாற்று கருத்தே கிடையாதுன்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் சேனல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே. எல்லா சீசனும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்களே. யாருக்கு அதிகபட்ச ஓட்டுகள் இருக்கு, யாருக்கு மக்கள் கிட்ட அதிக சப்போர்ட் இருக்கோ அந்த நபரை பயங்கரமா கட் பண்ணி அப்படியே மறைச்சு அந்த நபர் இந்த வீட்டுல இல்லாத மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு போன வாரத்துக்கான இன்னொரு எபிசோட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல முத்துக்குமரனுக்கான போர்ஷன் இல்லவே இல்லை. முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வீட்டுக்கு என்ன பண்ணியிருந்தாலுமே அந்த விஷயத்தை அப்படியே கட் பண்ணி ஒன்னொரு எபிசோட சுத்தமா காட்டவே மாட்டேங்காங்க. இப்ப நானும் நல்லா நோட் பண்ணிட்டேன். போன வாரத்தை பொறுத்தவரை எங்கேயுமே வரல. இப்ப நான் கூட நம்ம எபிசோட் முடிஞ்சா நைட் லைவ் போமா, அப்ப நைட் லைவ் போகும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா எபிசோடையும் பார்த்திருப்பேன், அன்னைக்கு ஃபுல்லா லைவும் பார்த்திருப்போம். அப்போ லைவ் பார்த்தப்ப என்ன பண்ணிருப்பேன், அந்த முத்துக்குமரனுக்கான போர்ஷன் ஏதாச்சும் எடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லைவ்ல சொல்லும்போது மக்கள் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? ப்ரோ இது எங்க ப்ரோ வந்துச்சு, இது ஒன்னொரு எபிசோட் நாங்க பார்க்கல ப்ரோ, இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லி நான் பார்த்திருக்கேன்ப்பா. நான் பர்சனலா பார்த்திருக்கேன். நம்ம லைவ்ல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எனக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா முத்துக்குமரனுக்கான ஓட்டுகளை டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. முத்துக்குமரனுக்கு போதுமான ஓட்டுகள் வந்துட்டோ என்னமோ தெரியல. முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் இதுக்கப்புறம் வர வேணாம்ப்பா, அவனை காட்டுனா அவன் மட்டுமே ஹைலைட் ஆகிறான், ஸோ அவனை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முத்துக்குமரனுக்கான எந்த ஒரு சீனையும் காட்ட மாட்டேங்க. கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருந்தீங்க, நானும் அதை நோட் பண்ண உங்ககிட்டே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருந்தீங்க. அப்படி நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் சின்னதா ஏதாவது ஒண்ணா பண்ண மட்டும் சேதனை எடுத்து போட்டு அடியன் அடிக்கிறாப்ல. பட் வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ஒருத்தனை கேட்கவே மாட்டேங்காங்க. அதான் நம்ம அருண் அவர்கள். அந்த நபர் வீட்டுக்குள்ள என்ன விஷயம் பண்ணாலுமே அந்த நபரை பத்தி பெருசா எடுத்து பேசவே மாட்டேங்காரு. இப்ப நேத்து தான் ஏதோ பேசியிருக்காப்ல, அதுவும் நேத்து அந்த கோவா கேங் மேட்டில் அவரே வந்து மாட்டினால பாரனை பிடிச்சு அடிச்சிருக்காப்ல. என்னென்ன விஷயம் சொல்லி ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கு முத்துக்குமரன் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. எப்படி முத்துக்குமரன் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் ரெண்டு பேர் சேவ் ஆயிருக்கா உங்களுக்கே தெரியும். ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ரெண்டாவது இப்ப சேவ் பண்ணப்படுறது யாருன்னா மஞ்சரி அவர்கள் தனியா சேவ் பண்ணப்படுறாங்களா. மஞ்சரிக்கான டாபிக் அந்த சௌந்தர்யா டாபிக் இருக்குல்ல, சோ சௌந்தர்யா டாபிக் எடுத்து ஒன்னு பேசுவாங்க. அதை பேசி முடிச்சு அப்படியே மஞ்சரி சேவ் பண்றாங்க போல. அது என்ன டாபிக் நாளை காலையில வீடியோ போட்டேன். அதுதான் நம்ம மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த ஜாக்லின் அப்போ வந்து சௌந்தர்யா தேவையில்லாம குறுக்கு வந்து நாய் மாதிரி வாவுன்னு ஒரு மாதிரி குலைச்சு மார்க்கிங் பண்ணிருப்பாங்களா, அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு போல. சோ அந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு மஞ்சரியை சேவ் பண்றான்னு நினைக்கிறேன். சோ மஞ்சரி ரெண்டாவதா சேவ் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை சேவ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் சேவ் பண்ணல. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரை சேவ் பண்றாங்களா, ரயான் அண்ட் ராணவ். ரயான் ராணவோட முத்துக்குமரனுக்கான கேம் டவுன் ஆயிட்டா ப்ரோ. நான் கேட்கறது அவ்வளவு. இப்போ மஞ்சரி ஓகேப்பா, மஞ்சரி இந்த வாரம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. டெவிலா இருந்து வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ஏஞ்சலா இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. ஏஞ்சலா இருக்குமே எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து மொத்த காட்டே புடுங்க தான் செஞ்சாங்க. ஓகே, மஞ்சரி கூட ஓகே தான். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சேவ் பண்ணது அது எதுக்கு நமக்கே தெரியும். சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்கு தலைக்கணத்தை ஏத்திடணும்னு சொல்லி சேவ் பண்ணிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னா ரயான் ராணவோட குறைஞ்சு போயிட்டானா முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர் இந்த வீட்டுல ரயான் ராணவோட குறைஞ்சு போயிட்டு எதுவும் பேசாம இருக்கானா? ஏன் அவனை ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறீங்க? மொத்தம் 5 பேர் ஹாட் சீட், 5 பேரா 6 பேர் ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்களா? ஓகேவா? அதுல வந்து முத்துக்குமரன் ஒருத்தர் இருக்காரு, சத்யா இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல, ஆனந்தி இருக்காப்ல, சாச்சனா இருக்காப்ல, தர்ஷிகா இருக்காப்ல. இந்த 6 பேர் ஆக்சுவலா உட்கார வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி உட்கார வச்சு தான் எவிக்ட் பண்றாங்களா. இதுல நான் கேட்கறதுன்னா முத்துக்குமரனை ஏன் ஹாட் சீட் கொண்டு போறீங்க? நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? இன்னொரு எபிசோட்ல காட்ட மாட்டீங்க. இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்தா கரெக்டா அந்த கிளாப்ஸ் கட் பண்ணிடுங்க. இப்போ நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் மக்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன தெரியுமா? ப்ரோ தீபக் கைத்தட்டல் வருது ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ பவித்ரா கைத்தட்டல் வருது ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சௌந்தர்யாக்கு ரோஸ்ட் வருது, அப்பவும் சௌந்தர்யா கைத்தட்டல் வருது ப்ரோ, சூப்பர் ப்ரோ. முத்துக்குமரன் நல்லா தானே ப்ரோ பேசினா? முத்துக்குமரன் எந்திக்கும் போது எந்த ஒரு கைத்தட்டலுமே வரலையே ப்ரோ. அவன் பேசும்போது அந்த கவுண்டருக்கு மட்டும் கைத்தட்டல் வந்த மாதிரி காட்டுறாங்களா ப்ரோ. அப்ப என்ன ப்ரோ கதை? அப்ப முத்துக்குமரன் உண்மையா கைத்தட்டல் வரலையா, ஓட்டுகள் வரலையா? அப்ப நாங்க தான் தப்பா நினைச்சிட்டு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. சோ இங்க நான் ஒரு சீனை கண்டிப்பா கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நமக்கான எபிசோட் ரிவ்யூ லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை அப்பவே சொல்லிட்டேன். என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமரன் கைத்தட்டல் வருது ப்ரோ, எல்லாரோட அதிகமா தான் வருது. ஆனா நேக்க கவனிச்சீங்கன்னா முத்துக்குமரன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது முத்துக்குமரன் அப்படி சோஃபால இருந்து எந்திக்கிற சீனை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் கைத்தட்டுற சீன் இருக்கு, அந்த கேப்குள்ள தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமரன் எழும சொன்னேன் டைரக்டா முத்துக்குமரன் எந்திரிச்சு நிக்கிற கிளிப்பை தான் காட்டுறாங்க. அதுக்கு இடையில இருக்க கிளிப்பை கட் பண்ணி தூக்குறாங்க. சோ அவனுக்கு வர்ற கைத்தட்டல் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு மக்கள் கிட்ட என்ன காட்ட விரும்புறாங்கன்னா முத்துக்குமரன் ஒண்ணுமே இல்லப்பா, முத்துக்குமரனுக்கு ஓட்டுகள் இல்லப்பா, முத்துக்குமரன் வீட்டுல எதுவுமே பண்ணலப்பா, முத்துக்குமரனுக்கு ஓட்டுகளே இல்லப்பா, முத்துக்குமரன் கைத்தட்டே இல்லப்பா, அதான் அப்படி நடக்குதுன்னு மாதிரி முத்துக்குமரனுக்கு எதுவுமே இல்ல. முத்துக்குமரன் இந்த வீட்டுல சும்மா தான் இருக்கான், அவனுக்கு கைத்தட்டெல்லாம் வரல, மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட ட்ரை பண்றாங்க. அதை நினைச்சு மக்கள் வருத்தப்படுறாங்க.
நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் அவனை தான் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் பண்ணும்போது எல்லாருக்கும் சும்மா சும்மா கைத்தட்டல வருது ப்ரோ. முத்துக்குமார் அப்படிங்கிற நபருக்கு கைத்தட்டல வரலங்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோன்னு சொல்றேன். இந்த இடத்துல உண்மையா நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. உண்மையா சொல்ல போனா எனக்கே கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன் இப்படி பண்றாங்க? ஆனா நான் இந்த விஷயத்தை எங்க கனெக்ட் பண்ணி பாக்குறேன்னா அசீம் சீசன் கூட கனெக்ட் பண்றேன். ஓகேவா, அசீம்க்கும் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. எவ்வளவு பேர் நோட் பண்ணி தெரியல. ஆனா அசீமை ஒரே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவதா சேவ் பண்ணுவாங்க, ஹார்ட் ஷீட் கொண்டு வருவாங்க, சேவே பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்கார வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அசீமுக்குமே நடந்திருக்கு. ஓகேவா, இந்த வீட்டுக்குள்ள வந்து இரண்டாவது நாளே மூணாவது நாளவா இல்ல முதல் வாரத்தில் எப்போ கூட அசீமை பத்தி முத்துக்குமரன் பேசியிருப்பான். இந்த வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ்க்குள்ள ஒருத்தர் வந்து முழுசா டாக்ஸிக் கேம் ஆடி வின் பண்ணிட்டு போயிருக்காரு. முழுசா எல்லாரையுமே அடிச்சு ஒரு மாதிரி புரட்டி போட்டு இந்த சீசனை வின் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த சீசன் நம்ம எப்படினாலும் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு இடத்துல அசீமை வச்சு பேசியிருப்பாரு. சோ அதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அசீமை மாதிரியே ஒன்னையும் பண்றாங்களப்பா, அசீமா மாதிரியே ஒன்னை வச்சு கதற விடுறாங்களே அப்படின்னு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. நான் என்ன கேட்குறேன், முத்துக்குமரன் இந்த வீட்டில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா முத்துக்குமரன் எழுப்பி விட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல செய்யறாரு. நம்ம சேதனை கண்டிப்பா நம்ம நோட் பண்ணிருப்போம். ஆனா வீட்டுக்குள்ள அருண் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு ஏன் பெரிய லெவலில் நீங்க ரோஸ்டே கொடுக்க மாட்டீங்க? இப்ப நேத்துக்கான எபிசோட்ல இருந்துச்சுப்பா, இல்லைன்னு சொல்ல. ஓகேவா, நேத்துக்கான எபிசோட்ல இருந்துச்சு, அவர் உங்களை பார்த்து முறைச்சாரு, அதுக்கு நீங்க கூட அடிச்சு உட்கார வச்சீங்க. அதுக்கு மேபி வெளியே ரீல்ஸ் வர நினைக்கிறேன், ஸ்டாண்ட் பை அருண் பிரசாத், அது இருந்துட்டு போட்டு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா எனக்கு அடிக்கிறீங்களா, என்ன சொல்லி அடிக்க போறீங்க? மஞ்சரியை மார்க் பண்ணிட்டாங்கன்னு அடிக்கிறீங்க, கரெக்ட் தானே? அப்போ வீட்டுக்குள்ள மார்க்கிங் அதிகமா பண்ண மார்க்கிங் கிங் அருண் அவர்களை ஏன் நீங்க அடிக்கவே இல்லை? ஏகப்பட்ட இடங்களை அவர் மார்க் பண்ணியிருக்காரு. ஏன் அந்த மஞ்சிரியை மார்க் பண்ணியிருக்காருப்பா? மஞ்சிரை பார்த்து வைரஸ்ன்னு சொல்லியிருக்காரு. மஞ்சிரை வந்து ஏதாவது ஒன்று பேசி எவ்வளவு வார்த்தையை விட்டு மஞ்சிரை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏன் நீங்க வந்து அந்த விஷயங்களை எடுத்து பேசவே இல்லை? ஏன் அருண் வந்து முத்துக்குமரனை கூட ரீசனா மார்க் பண்ணாரு, பாக் 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 அப்படின்னு மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி டாபிக் எடுத்து போட்டு நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அந்த ஒரு நபரை காப்பாற்றுற மாதிரியே கொண்டு போறீங்க. ஆனா முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணா கூட அந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற நபரை முடிச்சு கட்டுற மாதிரி பேசுறீங்களா? எதுக்கு? அப்போ நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? அவரே உங்க சேனலோட ப்ராடக்ட், அவரை மேல கொண்டு போனோம். விஷால் அப்படிங்கிற ஒரு நபர் சேனலோட ப்ராடக்ட், அவர் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணாம மிச்சர்த்துனுட்டு நீங்களே சொல்றீங்க. ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க்ல அவர் எதுவுமே பண்ணல, பேட்ஜை புடுங்க தான் செஞ்சாரு, சும்மா நச்சு உட்கார்ந்துருந்தாரு, ஏஞ்சல் மாதிரியே தான் இருந்தார், நீங்களே சொல்றீங்க. ஆனா எழுப்பி ரோஸ்ட் பண்ணிடுறீங்களா? ஆனா எழுப்பி நீங்க ரோஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டா இல்லவே இல்ல. என்ன சொன்னீங்க? இப்படியே வரீங்க நல்லா அமுல் பேபி மாதிரி எதாவது பேசிக்கிட்டு குழந்தை மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறீங்களா? ஆனா முத்துக்குமரன் மாட்டின மட்டும் அடிக்கிறீங்களா? எதுக்கு? சோ மொத்தத்துல சேனலா சேர்ந்து ஒரு வேலையை பாக்குறாங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியும் நினைக்க, கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. சேனலா சேர்ந்து ஒரு வேலையை பாக்குறாங்க. முத்துக்குமரன் அப்படி நபருக்கான ஓட்டுகளை காலி பண்ணிடணும். முத்துக்குமரன் அப்படி நபர் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி காணும். அவன் லைவ்ல ஏதோ ஒன்று பண்றான். அந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு யாருமே பெருசா பண்ணல. அந்த டாஸ்க்ல பண்ண மஞ்சிரி அண்ட் தீபக் அவங்க மட்டும் தான் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே பேர் டவுன் தான், யாருக்குமே பெருசா பேர் கிடைக்கல. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு முத்து தனக்கான கேம் ஆடி இருக்கான். இவங்க ஒரு கேம் ஆனா இவங்க ஒரு கேம் ஆனா அதுதான் மென்டலி ஒருத்தர் ப்ரோக் பண்றது. அந்த கரெக்டா பண்ணா அங்க பண்ணாலுமே அடி வாங்கி கதறிட்டு தான் இருக்காரு. இப்போ யார் சத்யா இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கா, என்னால தூங்க முடியலன்னு. சோ அவனுக்கான கேம் அவங்க கரெக்டா தான் ஆடி இருக்கான். ஆனா அவனை நீங்க இப்படி ஒதுக்குறீங்களா? எதுக்கு? ஸோ எனக்கு இங்கேருந்து ஒரு விஷயம் என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அவங்க சேனல் ப்ராடக்ட் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள நல்லா காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. ஓகேவா, சேனல் ப்ராடக்ட் தாண்டி ஒருத்தன் வெளியிருந்து வந்திருக்காங்களா காமனரா? எனக்கு தெரிஞ்சு இப்போ காமனர்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு மக்கள் இதுலேருந்து வந்திருக்கான்ல அவனை இந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கான். ஓகேவா, இப்போ காமனர்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போடக்கூடாது. ஓகேவா, அவன் என்ன போகிற காமனர்னு சொல்ல விரும்பல. பட் இவங்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, சீரியல் ஆக்டர் இல்லை அந்த படம் இந்த படம் ஏதோ ஒரு இது மூலமாக வந்திருக்காங்க. ஆனால் அவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கர். ஓகேவா, இப்போ தான் நார்மலாக இந்த பிக் பாஸை பற்றி நிறைய பேர் கூட்டு ரிவ்யூ பண்ணது இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சாப்ல. தமிழ் நல்லா பேசுவாப்ல, அதை பற்றி நிறைய மேடை பேச்சு போயிருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு நபர் தான் தவிர உங்களை மாதிரி எந்த ஒரு இடத்துல ஃபேம் எடுக்கல, உங்களை மாதிரி ஏதோ ஒரு சேனல் கீழே ஒரு ஒர்க் பண்ணல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முத்துக்குமரன் அவருடைய நபரை டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், முத்துக்குமரனுக்கு இருக்க ஓட்டுக்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஓட்டுக்கு வச்சிருக்கான். அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அவனுக்கான ஓட்டுக்களை இவங்க தொடக்கூட முடியாது, கண்டிப்பாக பக்கத்தில் கூட வந்துக்க மாட்டாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், வரப்போகிற வர முத்து இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். ஏன்னா நல்லா பேசுகிறப்பல எல்லாம் ஓகே, அந்த பேசுகிற சீனாலும் கட் பண்ணிடுறாங்க. டாஸ்க்கில் இறங்கி அண்ணா கட் பண்ண முடியாதுல்ல, அதான் எதிர்பார்க்குறேன். என்ன வரப்போகிற வாரம் சரியான டாஸ்க் இருக்க போல. அந்த டாஸ்க்கை இவனை நினச்சா ஃபன்னாகவும் கொண்டு போகலாம், இவனை நினச்சா சண்டையும் போடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போய் அடுத்த